அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். சங்கடங்கள் தீர்த்து வைக்கிற சகல சௌபாகியங்களையும் தருகின்ற சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிரையில் வர்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம்னும் சங்கஷ்ட ஹரண சதுர்த்தி விரதம் அப்படின்னும் சொல்கிறோம். சங்கடம் அப்படின்னா துன்பம்னு பொருள், ஹர அப்படின்னா ஒழிப்பது அப்படின்னு பொருள், சங்கடகர அப்படின்னா சங்கடங்கள்ல இருந்து விடுதலை, அதாவது துன்பங்கள்ல இருந்து விடுதலை என்பதாகும். ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவோட அம்சம். கேதுவால் ஏற்படுற களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவரும் விநாயகர். சந்திர பகவான் தன்னோட தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்யும்போது சந்திரனோட கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் பாலிச்சாரு விநாயகர். அனுமன் சீதையை கண்டதும், தமயந்தி நலனை அடைந்ததும், அகலிகை கௌதமரை அடைந்ததும், பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால தான். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் வழிபாடு செய்யும்போது சனி பகவானோட பார்வையால் ஏற்படுற தோஷங்களும் சகல நோய்களும் கூட நீங்குகின்றன. சங்கடகர சதுர்த்தியில் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்க்கலாம். சதுர்த்தி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை 11 முறை வலம் வர வேண்டும். அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபடணும். பின் வெள்ளருக்கன் பூவை மாலையாக கோர்த்து அம்மாலையில் உள்ள பூக்கள் 21 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி கோர்க்கப்பட்ட மாலையை விநாயகருக்கு அணிவித்து அவரை வழிபடணும். மேலும் அந்த நாளில் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக மோதகத்தை படைக்கிறது ரொம்ப விசேஷம். இவ்வாறு செய்கிறதால பணக்கஷ்டம், நம்மளுடைய மனக்கஷ்டம் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே மோதகம், பால், தேன், கொய்யாப்பழம், வாழைப்பழம், நாவல், கொழுக்கட்டை, சுண்டல் இவைகளில் எது முடியுமோ அவற்றையெல்லாம் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபடணும். பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு சென்று விநாயகரை வலம் வர வேண்டும். விநாயகருக்கு பிடிச்ச பிரசாதங்களை நைவேத்தியமாக படைச்சு வழிபடலாம். மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும். விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது இன்னும் சிறப்பு. நாள் முழுதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை உணவாக எடுத்துக்கலாம். விரதம் மேற்கொள்பவங்க கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலன்களை தரும். சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை செய்து விநாயகரை வழிபட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் திருமணத்துக்காக காத்திருப்பவங்க இந்த விரதம் இருக்கும்போது திருமணம் கைகூடி வரும். இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபடும் போது வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கிறதால நினைத்த காரியங்கள் கைகூடும். புதிதாக மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியே உண்டாகும். அதனால் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு வளங்கள் யாவையும் பெறுவோம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.